வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா, பேசலாங்கம்மா, ஆரம்பிக்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஜூம் இணைப்பில் இணைந்துள்ள அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். எல்லாம் வல்ல இறை ஆற்றலையும் இறைநிலையின் தன்மாற்ற நிகழ்வுகளை வணங்கியும் வாழ்த்தியும் என் சிந்தனை உரையை ஆரம்பிக்கின்றேன். கேக்குதுங்களா? வாழ்க வளமுடன். கிளியரா இருக்குங்கம்மா வாய்ஸ்? சரிங்க. கேட்கலன்னு எனக்கு சொல்லிருங்க. சொல்லுவாங்கம்மா, சொல்றாங்கம்மா. தலைப்பு பால் உணர்வும் ஆன்மீக மேம்பாடு. ஒரு கவியோடு ஆரம்பிப்போம். கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று கடமை தவறாது பயனாகும் போது சொல்லும் கருத்தும் உடைய மனிதன் ஏனோ சுகங்கெட்டு சமூகத்தை மறக்க வேண்டும். அல்லும் பகலும் ஆசை ஒழிக்க வென்றே ஆசைதனை பேராசையாக்கிக் கொண்டு தொல்லைப்படும் அன்பர்களே சுருங்கச் சொல்வேன், சுய நிலையை அறிய கருதவமே போதும். நம்மை அறிய மகரிஷி அவர்கள் நம்மை மேம்படுத்த தவம் ஒன்றுதான் துணை புரியும், மற்றவை எல்லாம் குப்பைகள், அழியக்கூடியவை என்பதை அன்பர்களே நாம் மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். திருவள்ளுவரும் தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்ற அல்லார் ஆசையுட்பட்டு என்கிறார். அன்பர்களே, மனிதன் உயர்வதற்கு விளக்கம் பெற்றுக்கொள்ள வேண்டும், இன்ஃபார்மேஷன். உறுதி செய்து கொள்ள வேண்டும், கன்ஃபார்மேஷன். தன்னுடையதாக்கிக் கொள்ள வேண்டும், டிரான்ஸ்பார்மேஷன். இதுதான் நம்மளை வாழ்நாள் முழுவதும் நம்மை மேம்படுத்த உதவும். முதலில் பால் உணர்வு என்றால் என்ன, ஆன்மீகம் என்றால் என்ன, வேறு வேறா என்பது முடிவில் தெரிந்து கொள்வோம். அதற்கு முன்னால் இயற்கை, இச்சை என்ற ஆசை, கற்பு நெறி, ஐந்தில் அளவு முறை, செயல் விளைவு இவற்றையெல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பால் உணர்வு என்றால் என்ன? இள வயதில் 14 வயதிற்கு மேல் விந்துநாத சக்தியானது மூளையில் உற்பத்தியாகி முதுகந்தண்டு வழியாக கீழிறங்கி பால் சுரப்பியான அந்த கோப்பையில் வந்து நிரம்புகிறது. அந்த வெளியேற்ற வேகம்தான் பால் உணர்வு என்பது. அடுத்ததாக ஆன்மீகம் என்றால் என்ன? ஆன்மீக கல்வி என்பது சாமியாராகி விடுவது, அதற்கு இன்னும் வயது இருக்கு, நாள் இருக்கு என்று சொல்வது அறிவின் குறைபாடு. குழந்தை பிறந்தது முதல் வாழ்நாள் வரை இந்த ஆன்மீக கல்வியானது நம்மளுக்கு தேவையாக இருக்கின்றது. அதாவது நாம் வாழ்வில் எப்படி இருக்க வேண்டும், எண்ணம், சொல், செயல், பழக்கம், வழக்கம் எப்படி இருக்க வேண்டும், நாம் யார், நாம் எங்கிருந்து வந்தோம், எங்கே போக போகின்றோம், மூலம் என்ன, நம் மன மாசுகளை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி அறிவதுதான் ஆன்மீகம். ஒரு முறைதான் வாழ்க்கை, ஒரு முறைதான் ஆன்மீகம். வாழ்க்கையோ அது நீண்ட பயணமாக உள்ளது. ஆன்மீக கல்வி என்பது கற்பதை, கற்க தகுந்தவற்றை கசடர கற்பது. அதுதான் விளக்கம் பெற வேண்டும், உறுதி செய்து கொள்ள வேண்டும், தனதாக்கி கொள்ள வேண்டும். இந்த கல்வி முறையில் இவைகளெல்லாம் விடுபட்டதுதான் இத்தனை துன்பங்களுக்கும் காரணம். எல்லாம் வல்ல இறையாற்றல் மூலம் நாம இயக்கவும் இயங்கியும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு நிமிடம் நின்றால் என்னவாகும் என்று சிந்தித்து பாருங்கள் அன்பர்களே. இறைநிலையானது படைப்பில் மற்ற உயிர்களை படைத்த பிறகுதான் கடைசியாக மனிதனை படைத்திருக்கின்றது. அவை நாம் இல்லாமல் அந்த உயிரினங்கள் வாழும், ஆனால் அவைகள் இல்லாமல் நம்மால் வாழ முடியாது. இறை ஆற்றல், இறை அறிவு என்பது நம்மிடம் இல்லை. தாவரங்கள், கல், முன் கவியில் சொன்னது போல மண், கல், தாவரங்கள்,
விலங்குகள், ஆடு மாடு எல்லாம் நமக்கு பயன்படுகிறது. இதை தவறாக புரிந்து கொண்டதனால் தான் இத்தனை சிக்கல்களும். இதற்கெல்லாம் அடிப்படை என்ன என்று பார்க்கும் பொழுது, உடலை பற்றி தெரிந்து கொண்டிருக்க வேண்டும், உயிரை பற்றி தெரிந்து கொண்டிருக்க வேண்டும், மனதை பற்றி தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். மனது எல்லாருக்கும் இவை எல்லாவற்றிற்கும் இணக்கமாக வாழ்ந்து சமுதாயத்துக்கும் இயற்கைக்கும் இணக்கமாக வாழ்வதுதான் ஆன்மீகம் என்பது. இது வயதான காலத்தில் கிடைத்தால் நன்மை என்பது அறிவின் குறைபாடு. சாகர காலத்தில் சங்கரா சங்கரா என்பதும், கண் கெட்டபின் சூரிய நமஸ்காரம் என்பது போல இல்லாமல், முன்பு சொன்னது போல குழந்தை பிறந்தது முதலே வேண்டும். இந்த கல்வி பற்றி அறியாமல் வாழையடி வாழையாக 1000 காலத்து பயிர் என்று சொல்வது போல பால் உணர்வு பற்றி ஆராயும் போது உடல் வளர்ச்சி, உயிர் வளர்ச்சி, மன வளர்ச்சி, நட்பு நலம், வாழ்க்கை வளம், சமுதாயம் இவற்றையெல்லாம் மாணவர்களாக இருக்கும் பொழுதே, அதாவது 10 பருவம் என்ற டீனேஜில் இருப்பவர்களுக்கு இதை பற்றி நன்றாக புரிய வைப்பது. பாலியல் நோய்கள் தடுக்கப்பட வேண்டும். உலக நாடுகளில் வேகமாக பரவி கொண்டிருக்கின்றது. தினம் தினம் டிவி, பத்திரிகை, செய்தித்தாள்களில் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். சமுதாய நலனில் ஒவ்வொருவருக்கும் அக்கறை, அறிவு வளர வேண்டும். ஏராளமானவர்கள் வலியோடும் குழப்பத்தோடும் உள்ளார்கள். வாழ்க்கை இனிமையாக இருப்பதற்கு, வாழ்க்கை வளமாக இருப்பதற்கு, உடல் வளமாக இருப்பதற்கு இந்த அறிவு தேவை. காய்கல்ப பயிற்சி விளக்கத்தில் உங்களுக்கு எல்லாம் புரிந்திருக்கும். இந்த 14 வயசுக்கு முன்னாடி நம்ம குழந்தைகளை கேட்டால், என்ன செய்ய போகிறாய் தங்கம் அப்படின்னு கேட்டா, நான் டாக்டர் ஆவேன், இன்ஜினியர் ஆவேன், பைலட் ஆவேன், சயின்டிஸ்ட் ஆவேன் எல்லாம் சொல்லுவான். அப்ப என்ன, குழந்தையும் தெய்வமும் ஒன்று. அது வரைக்கும் அவனுக்கு மேல் நோக்கி எண்ணங்கள். அந்த 14 வயதுக்கு மேல் இந்த பால் உணர்வு வந்த உடனே அந்த குழந்தைகளை கேட்டு பாருங்கள், போமா அப்புறம் பார்க்கலாம், அவனுக்கு கீழ் நோக்கி எண்ணங்கள் வந்து விடுகிறது. அப்ப அதில் என்ன மாற்றங்கள்? ஆண் பெண் இருவாளரும் அந்த மூலாதாரத்துக்கு வந்த உடனே அந்த வித்தானது வெளியேற்ற வேகம், பால் உணர்வு வருது, பெண் பூப்படைகின்றால், ஆணுக்கு மீசை, குரல் மாறுகின்றது. இந்த மாற்றத்தினால் அவர்களுக்குள்ள என்ன நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்றால், அது ஒரு மனக்கிளர்ச்சி. அது என்ன, எப்படி நாம சொல்லி கொடுக்காவிட்டாலும் அந்த சேட்டலைட் டிவி சொல்லி கொடுத்துரும். அப்ப நாம ஒரு ஃப்ரெண்டா இருந்து, ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், நீ வளர்ச்சி அடைந்திருக்கிறாய், மெச்சூரிட்டி ஆகி இருக்கின்றாய், இது நல்ல வளர்ச்சி அடையாளம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படணும். வருத்தப்பட வேண்டிய நிலை இல்லை. ஆனால் அந்த வந்த உடனே நீ டிவி, கதை புத்தகங்கள், ஆபாச படங்கள், கனவுகள், கற்பனைகள் கொண்டு நீ இதை வெளியேற்றினேயானால் உனக்கு வாழ்க்கை நல்லா இருக்காது, உனக்கு படிப்பில் கவனம் செலுத்தாது, நினைவாற்றல் இருக்காது. சொல்லணும், இப்பதான் நீ வளர்ச்சி அடைந்திருக்கிறப்பா, உடல் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. ஆனால் ஒரு ஆணவன் குடும்பம் நடத்தணும், படிக்கணும், தொழில் நடத்தணும், அனைத்து துறைகளிலும் நீ மேம்பாடு அடையணும். அதுக்கு உடலுக்கு நீ 14 வயசிலிருந்து உன் வாழ்க்கை ஆரம்பிக்கும் பொழுது இது 23 வயது என்றால், அந்த இடைப்பட்ட காலத்தில் உன் உடலை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி? உன் உடலை, மனதை, உயிரை, உன் ஜீவகாந்த ஆற்றலை எல்லாம் பலப்படுத்தி கொண்டிருந்தால் உனக்கு நோய் வராது, வலி வராது, மரணம் கூட உன்னிடம் நெருங்காது. அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி அடைவாய். இது மகரிஷி இறைவனாக கொடுத்த ஒரு வரப்பிரசாதம், கொடை என்று சொல்லலாம். அப்படி கிடைத்த இது நீ 14 வயது நிரம்பிய உடனே போய் வேதாத்திரி மகரிஷி கொடுத்த அந்த காய்கள் பயிற்சியும் தவத்தையும் கற்றுக்கொள். உன் வாழ்க்கையை அனைத்து துறைகளும் மேம்பாடு அடையும் என்று. ஒரு ஆணாகட்டும் ஒரு தரமான வித்தாக இருக்க வேண்டும். நீ ஒரு
குழந்தையை தரப்போகின்றாய். அந்த குழந்தை அறிவுடைய ஒழுக்கமுடைய குழந்தையாக இருக்க வேண்டும். அதற்கு அந்த முதல் காலத்துல விவசாயத்துல தரமான வித்து எடுத்து வைப்பார்கள். அந்த மாதிரி ஆணுக்கு வித்து தரமானதாக இருக்க வேண்டும். பெண்ணானால் ஒரு வீட்டுக்கு வாழப் போகிறவள், தாய்மை அடையக்கூடியவள், அதற்குண்டான உடல் உறுப்புகள் வளர்ச்சி அடைந்திருக்கிறதே ஒழிய, கட்டப்பட்டிருக்கிறதே ஒழிய, ஆனால் அதற்குண்டான பலம் இன்னும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. அது வரைக்கும் மூளையில் உற்பத்தியாகி இருந்தது, இப்பொழுது கீழே வந்திருக்குது. ஏன் என்ன என்ற கேள்வி எல்லாம் இப்பொழுது கேட்பார்கள். அதை மீண்டும் உற்பத்தி நிலையத்தோடு இணைப்ப வைப்பதுதான் இந்த காய்கல்ப பயிற்சி. இதை நீ கற்றுக்கொண்டாயானால், நீ தாய்மை அடைந்தால், அந்த தாய்மை அடைந்து அந்த 10 மாசம் இருந்து அந்த குழந்தையை பெற்று இருப்பதற்குரிய உடல் தகுதி உனக்கு வர வேண்டும் அப்படின்னு எல்லாம் விளக்கமா சொல்லி அவங்களுக்கு புரிய வைத்து, வித்துநாதம் குறைந்தால் உயிராற்றல் குறையும், உயிராற்றல் குறைந்தால் காந்த ஆற்றல் குறையும், காந்த ஆற்றல் குறைந்தால் உடலின் இயக்கமும் மன இயக்கமும் பாதித்துவிடும், வாழ்க்கையே போய்விடும், நீ தீய பழக்கங்களில் ஈடுபட்டு விடுவாய், படிப்பு இவற்றில் கவனம் செலுத்த வேண்டும், நினைவாற்றல் பெருக வேண்டும், கவனக்குறைவு இல்லாமல் நீ மனதை செலுத்த வேண்டும் என்பதற்கு இந்த விளக்கங்களை எல்லாம் கொடுக்க வேண்டும். அப்போ இந்த விதத்தில் மாற்றம் அடையுது. அப்ப என்ன ஆகுது? மனதுல ஒரு உணர்வு, மனக்குழப்பம், மன அலைச்சூழல், வேகம், ஒரு தோழல், ஒரு எழுச்சி நிலை அந்த வயது. ஆனால் இதை எல்லாம் விளக்கமா சொல்லி, செவுத்துக்கு பலமாக இருப்பது அஸ்திவாரம், இது உடலுக்கு உனக்கு அஸ்திவாரமாக இருப்பது இந்த விந்து நாதம். இந்த விந்து நாதம் கெட்டு போனால் நீ ஒன்றுமே, விந்து கெட்டவன் நொந்து கெடுவான். அதனால் நீ ஆரம்பத்திலேயே அதிகம் செலவாக்காமல், அந்த வெளியேற்ற வேகம் இயற்கை தான். முதல்ல சொன்ன இயற்கை, இதை பற்றி உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பது இது இயற்கை தான். ஆனால் அந்த இயற்கையை நாம் எப்படி கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வது, அதுக்குண்டான வழிமுறைகள் இதுதான். என்ன சித்தர்கள் எழுதி வைத்தது அது கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை என்பது போல இருந்தது. இப்பொழுது வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் அதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி 40 ஆண்டு காலம் ஆராய்ச்சி பண்ணி நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இதை நீ பண்ணினாயானால் வித்து ஆற்றல் மீண்டும் கெட்டிப்பட்டு உற்பத்தி நிலையோடு போய் சேரும். நீ அனைத்து துறைகளிலும் வெற்றி அடைவாய். ஆணானாலும் சரி, பெண்ணானாலும் சரி, இந்த விளக்கத்தை புரிதல், மோட்டிவேஷன் இருந்தால்தான் அவர்கள் மனம் இங்க எந்த விதத்திலையும் தடுமாற்றமோ வராது. அதுக்கடுத்ததாக அந்த வித்து சேர சேர கெட்டித்தன்மை, ஆசையாகும், அதிகமாகும். அந்த ஆசை வெளியேற தொடங்கும். அப்ப மனம் ஒரு கண்ட்ரோலில் இருக்காது. அப்ப இதெல்லாம் பலம் அடையணும். இந்த ஜல்லிக்கட்டு காளைன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி வீரம் வர வேண்டும் ஆணுக்கு. பெண்ணுக்கு இந்த உடல்கள் எல்லாம் பலம் அடைய வேண்டும். அவ்வளவுதான். அப்போ ஒரு செடி எடுத்து நட்டா வளருது, பூ வருது, காய் வருது, கனி வருது. ஆனால் அந்த காயை பிடுங்கி வைத்து விட்டீர்களானால் என்ன ஆகும்? வெம்பி போகும். அதே திரண்டு நல்ல காயான விறகு பிடுங்கி வச்சிங்கன்னா நல்லா பழுக்கும். அது மாதிரி நம்ம உடல் நொந்து நூலா போயிருங்கிறத நல்லா இருக்கும். மறுபடியும் மூளை திறன் குன்றி போகும் என்று சொன்னா இல்லையா, அந்த மூளையினுடைய செயல்திறனும் குன்றி போகும். அதுல மூளையில எக்டோபிளாசம் என்ற ஹார்மோன் சுரந்து செயல்படுத்துகிறது. நியூரோ டிரான்ஸ்மிட்டர் என்று சொல்வது ரசாயன பொருள். மூளை உடல் செலுத்தும் வேலையை செய்கிறது. அது இதயம், சுவாசம், ஜீரண உறுப்புகள் என்று அத்தனை அது செய்யக்கூடிய தானியங்கி நரம்புன்னு சொல்றீங்க, நம்ம சொல்றோமா, அதெல்லாம் இது கவனிச்சுக்குது. ரசாயன பொருள் குறைய குறைய இந்த தொடர்புகளும் குறைஞ்சு போகும். அமினோ அமிலங்கள், போலிக் ஆசிட், சத்தான உணவுகள், அதிகப்படியான ஆற்றல் இருப்பதால் மட்டுமே இந்த எக்டோபிளாசம் என்பது சுரக்கும். கால்சியம், மக்னீசியம், ஒமேகா 6, கொழுப்பு, விட்டமின் சத்துக்கள் இருந்தால் மட்டுமே கிடைக்கும். ஆனால் காயகல்பம் தினமும் செய்தால் எக்டோபிளாசம் என்ற
சுத்த சத்து மூளைக்கு மட்டுமல்ல, சத்து பொருட்கள் உற்பத்தி ஆவதற்கு, செய்தி பரிமாற்றம் செய்து கொள்வதற்கு, உடலும் மனமும் சரிவர இயங்குவதற்கு, நீ எடுத்துக்கொண்ட எய்மை நிறைவேற்றுவதற்கு எல்லாம் பயன்படும் அப்படின்னு விளக்கமா சொல்லணும். இதனால உனக்கு மன அழுத்தம், மறதி, வெறுப்பு, கோபம், பயம் எல்லாம் ஏன் வருதுன்னா இந்த எக்டோபிளாசம் நியூரோ டிரான்ஸ்மிட்டரின் குறைபாடுதான். அப்ப நினைவாற்றலும் குறையும், படிப்பிலும் கவனம் செல்லாது, மூளை வளம் குன்றிவிடும். அப்புறம் செரட்டோனின், மெலட்டோனின், டோபாமைன், அட்ரினல், நார் எண்டோஃபின் இவை சுரப்பதற்கு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் தான் வேலை செய்யணும். அப்ப கீழ் நோக்கி எண்ணத்தில் சென்றால் மன உளைச்சல், மன குறைபாடு, மனம் கெட்டுவிடும், குணம் கெட்டுவிடும், விதி கெட்டு தலைகீழாக மாறிவிடும். அப்ப நியூரோ குறையும் பொழுது டோபாமைன் மனம் மட்டுமல்ல, மன குறைபாடு, விட்டமின் B6. அப்ப அந்த டோபாமைன் கூட எங்க பேரனுக்கும் கூட அதைத்தான் கொடுத்துட்டு வர்றோம், மன குறைபாடு காரணமாக. அப்போ எக்டோபிளாசம் தானாக உற்பத்தி ஆகுது. செரட்டோனின், மெலட்டோனின் சந்தோஷமாக இருக்கும் பொழுது, மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது சுரக்கிறது. அப்ப நம்ம துரிய தவம் செய்யறோம். துரிய தவம் செய்யும் போது மெலட்டோனின், செரட்டோனின் நல்லா சுரக்கும். அதுதான் உடற்பயிற்சி, காய்கள் பயிற்சி, தவம் தான் நம்மளுக்கு துணையாக நிற்கும். அப்போ உணவில் கால்சியம், விட்டமின் சத்துக்களால் சுரக்கிறது. மனோபயம் விட்டமின் K குறைபாடு, தூக்கமின்மை, விட்டமின் ஜிங்க் குறைபாடு. இந்த காலகட்டம் தான் 10 பருவ மாணவர்களுக்கு மோட்டிவேஷன், வித்து காப்பதற்கு புரிதல் இல்லை. மகரிஷி அவர்கள் 14 வயது முடிந்த உடனே காய்கள் பயிற்சியை கொடுத்துருங்கன்னு சொல்லி ஆண் பெண் இருவேருக்கும் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த வித்து நீர்த்தால் என்ன ஆகும் அப்படின்னு அதான் அவையாருன்னு சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து, அதான் குணம் கெட்டு, மதி கெட்டு, விதி கெட்டு எல்லாம் வந்துருச்சு. அப்ப உண்ட உணவு 21 நாள் கழித்து 48 நாளுக்குள்ள ஒரு துளி விந்து நாதம் ஆகிறது. இந்த விந்து நாதம் தான் இத்தனை வளர்ச்சிகளையும் நம்மளுக்கு கொடுக்குது. உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி, நம் குணங்கள், பழக்கங்கள் எல்லாமே. அப்ப இவை ஒன்றுடன் ஒன்று நேரடியாக தொடர்புள்ளது. அப்போ உடல் வித்துநாதம் குறைவு, உயிர் குறைவு, காந்தம் குறைவு, உடல் மன இயக்கம் குறைவு, கருக்கவர்ச்சி குறைவு, இதெல்லாம் வித்துக்கழிவு ஏற்படாமல் வைப்பதற்குத்தான் இதெல்லாம் நம்ம பண்றோம். அப்போ எந்த வலியும் நோயும் இருக்காது, மரணம் கூட நம்மளுக்கு நெருங்காது. இதை விலக்கி வித்துதான் பிறப்புக்கும் இறப்புக்கும் காரணம். காய்கல்ப பயிற்சி செய்து வித்துவை கெட்டியாக்கி வெளியேற்ற வேகம் குறையும். மனம் ஆழ்பாத்தி டெல்டா நிலைக்கு விரியும். அப்போ எண்ணங்களால் கற்பனை, கனவு, ஆபாச படங்கள், கதைகள் கீழ் நோக்கி சென்றால் வித்து நீர்த்து விடும். நீ காளையாக, ஒரு தாயாக மாறுவதற்கு வழி இல்லாமல் போய்விடும். நீ எதை நினைக்கின்றாயோ அது நடக்காமல் போய்விடும். நினைப்பது நடக்கணும். உன் குறிக்கோள் நிறைவேறணும் என்றால் நீ காய்கள் பயிற்சி செய்துதான் ஆகணும். அப்போ அறிவும் வளரணும், ஆளும் வளரணும். அப்படிங்கிறது இதுதான். அது மட்டுமல்லாமல் அனைத்து துறைகளிலும் நீ வெற்றி பெறுவாய் என்று சொல்லி புரிய வைக்கணும். அது ஒரு கட்டுப்பாட்டுக்கு வரும். மீண்டும் உற்பத்தி நிலையத்தோடு இணைக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு மகரிஷி ஒரு கவி சொல்லியிருக்கிறாரு. சூடலக்கும் கருவியிலே ரசத்தை போல ஜோதி விந்து மேலேறி நெற்றி முட்ட, நாடலக்கும் அறிவினிலோர் புதுமை தோன்றும், நாடி நிற்கும் எவர்க்கும் தன் மூலஸ்தானம் பட்ட, பாடிலக்கும் பயனடைந்த பக்குவத்தால் பண்டை நிலை உற்றுணர்ந்து பேரானந்த வீடலந்து முடிவு கண்ட அனுபவத்தால் விருப்பு வெறுப்புணர்ந்த பெருவாழ்வாய் அமையும். இந்த இப்படிப்பட்ட மனதை கல்வியில், கேள்வியில், ஞானத்தில்
சேர்ப்பிக்க வேண்டும். உடல், உயிர், வித்து, மனம், காந்தம் எல்லாம் நல்லபடியாக திணிவு பெற வேண்டும். வித்து கழிவு ஏற்படாமல் வைப்பது. அப்ப அதுக்குத்தான் முற்காலத்தில் ஆண்களுக்கு ஆன்மீக மேம்பாட்டுக்கு தடையாக இருப்பதாக எண்ணி இளமை நோன்பு அவசியம் என்று வைத்தார்கள். அதுபோல பெண்களுக்கு மாத விலக்கு இருப்பதால் ஆன்மீகம் தேவையில்லை என்றனர். ஆனால் நம்ம குருபிரான் மகரிஷி அவர்களோ 14 வயது நிரம்பிய ஆண் பெண் இருபாலாரும் கால மாற்றம் பாருங்க, இந்த தவத்தை எடுத்துக்கலாம், இந்த காய்கறி பயிற்சியை கற்றுக்கொண்டால் வாழ்க்கை எல்லா வளங்களிலும் உடல் மனம் எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்ப இறைவனுக்கு வித்து என்று பெயர். நாத விந்து கலாதி நமோ நமோ. அப்ப வித்து சக்தி இயங்குகிற போதுதான் நாதம் என்று பெயர். அப்ப விந்தும் நாதமும் செறிவான அளவில் இருக்க வேண்டும். அப்ப இளமை நோன்பு இல்வாழ்க்கை எல்லாம் நோன்பு வரும் பொழுது இல்வாழ்க்கை இனிமையாக இருக்கும். இப்போ இயற்கை என்பதை பார்த்து விட்டோம், இச்சை என்ற ஆசையை பார்த்து விட்டோம். அதுக்கு அடுத்ததாக கற்பு என்பதை பார்ப்போம். இல்வாழ்க்கை என்பது எந்த விதத்திலையும் தாழ்ந்தது அல்ல, மதிப்புடையது. இல்லறம் அல்லது நல்லறம் அன்று என்று சொல்வார்கள். அப்ப அந்த தாம்பத்திய உறவில் தான் செயலும் சிந்தனையும், சிந்தனையும் செயலும் இருக்க வேண்டும். அப்போ ஒழுக்க மேம்பாடு இருக்க வேண்டும். அந்த ஒழுக்க மேம்பாடு, ஆன்மீக மேம்பாடு எல்லாத்துக்குமே இது ஒன்றோடொன்று லிங்காகத்தான் இருக்குது. அப்போ ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. அப்போ ஒருவனுக்கு ஒருத்தி இங்கிற நிலைமையில இருக்கணும். இதற்குத்தான் இல்லறம். அப்ப பெண் மட்டும் நல்லா இருக்கணும், ஆண் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்பது சாத்தியமல்ல. இருவருமே கற்பு நெறியோடு இருந்தால்தான் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல அறிவுடைய, ஒழுக்கமுடைய, நல்ல ஆன்மீக மேம்பாடுடைய குழந்தைகளாக பிறக்கும். அந்த கருவிலே திருவுடையார் என்பது. அப்ப ஆண் பெண் இருவருக்கு ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அந்த ஒழுக்கமானது உயிருக்கு மேலாகப்பட்டு அந்த கற்பு நெறியை பாதுகாக்க வேண்டும். அப்ப அந்த மாத விலக்குக்கு முன்பு பின்பு இருக்கக்கூடாது. கருப்பை நோய்கள் வரும். 14 நாட்கள் கழித்து 21 நாட்கள் வரை இருக்கலாம். வெள்ளி சுக்கிரன் என்பது நம்ம விந்துநாதத்தோடு தொடர்புடையது. பஞ்சபூதனா கிரகத்துல பார்த்திருக்கிறோம். அடுத்தது சந்திரன் என்பது நாதத்தோடு தொடர்புடையது. இதை விளக்கு அந்த நாட்களை விரத நாட்களாக வைத்தார்கள். அதாவது அமாவாசை, பௌர்ணமி, ஏகாதசி, மாத பிறப்பு போன்ற நாட்கள் விரத நாட்கள். அப்ப அந்த நாட்களில் பாதிக்கப்பட்ட குழந்தையாகத்தான் இருக்கும். அதனால விரத நாட்களா வச்சாங்க. 2 பேரும் துரிய நிலையில் இருந்தால் மீண்டும் அந்த எண்ணம் எழாமல் காக்கும். மகரிஷி உபதேசம் கொடுத்த பொழுதே, தீட்சை கொடுத்த பொழுதே என்ன சொல்கிறார்? எந்த உணவை உண்ணும் போதும், எந்த புலன் அனுபவம் பெறும் போதும் நீ மனதை துரியத்திலேயே வைத்து பழகி கொள்ளுங்கள்னு சொல்றார். அப்பவே நம்மளுக்கு துரியத்துல கொடுத்துட்டாரு. அப்பா நம்ம அந்த தவங்கள் செய்ய செய்ய, பயிற்சிகள் செய்ய செய்யத்தான் நம்மளுக்கு ஆன்மீகத்துல மேம்பாடு வரும், புலன்கள்ல அளவு முறை வரும். அப்போ இந்த எண்ணம் எழாமல் காக்கும் பொழுது இருவரிடத்திலே அந்த மதிப்பு மரியாதை பெருகும், உறவில் அன்பு இனிமை கிடைக்கும், வெறுப்பு வராது. விலங்குகள் சாப்பிடும், தூங்கும், இனப்பெருக்கம் செய்யும், வாழ்வை முடித்து கொள்ளும். ஆனா மனிதன் தான் அறிவை மேம்படுத்தி கொண்டு இன்பத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அந்த காய்கல்ப பயிற்சி செய்து அந்த வித்துநாதத்தை கெட்டிப்படுத்தி விட்டால் வெளியேறாமல் வெளியேற்ற வேகமும் குறைந்து விடும். அதை கருத்தடையாகவும் 10 நரம்போக்கம் செய்து கருத்தடையாகவும் நம்ம வைத்துக் கொள்ளலாம். மாத்திரைகள் வேண்டியதில்லை. அந்த பால் உறவு காலம் என்பது இருவருக்கும் மன ரீதியாக விருப்பம் இருக்க வேண்டும். இல்லாதது இது கற்பழிப்புக்கு சமந்தான். பிறர் விருப்பம் கூர்ந்து உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று மகரிஷி சொல்லியிருக்கின்றார். அப்ப பால் உறவு வேட்பை சமன் செய்வது. அப்ப மலச்சிக்கல் இல்லாமல் இருக்க வேண்டும். சாப்பிட்டவுடன் கூடாது, நோய்கள் வரும்,
முன்னிரவு வேண்டாம், பின்னிரவு அதிகாலை நேரம் தான் நல்லதுன்னு திருமூலர் சொல்றார். அப்ப சிறந்த குழந்தையாக இருக்கும். மகரிஷியும் இந்த காய்கல்ப பயிற்சி எடுத்துட்டு செய்தால் கருவிலை திருவுடையார் குழந்தைகளாக பிறப்பார்கள் என்று சொல்கின்றார்கள். அப்ப அந்த பல்வேறு இந்த அதிகாலை நேரம் சிறந்த குழந்தை. அப்ப மனோபாவம் முக்கியமானது. திரையில் பல்வேறு காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் குழந்தையின் குணமாக வரும். அந்த அன்பு கனிவு வேண்டும். பொதுவாக நம்ம சில அன்பர்கள் திரைப்படத்துல ஹீரோயினை பார்த்து கணவன மனைவியாக ஒப்பிட்டு பார்ப்பாங்க. அது நிழல் படம். நடைமுறை வாழ்க்கையில் இது சாத்தியமாகாது. மன முறிவுக்கு பெரிய காரணமாகிவிடும். இப்ப எத்தனை குடும்பங்கள்ல இதனால புரிதல் இல்லாம டைவர்ஸ் வரை வந்திருக்குதுன்னு உங்களுக்கே புரியும். அந்த மாதிரி இல்லாமல் இருவரும் இணக்கத்தோடு அன்போடு இருக்க வேண்டும். பெண் தொடர்ச்சி நரம்பூக்கம் போட வேண்டும். ஆண் வித்து வெளியேறும் போது நரம்பூக்கம். 2 பேருக்கும் நிறைவாக இருக்கும். 2 பேருக்கும் நிறைவு இல்லை என்றால் அது மனதுக்கு போதவில்லை என்ற எண்ணம் தான். இது சரியான வாழும் முறை அல்ல. நண்பர்களே, மன ரீதியாக சிக்கி இருப்பது வாழ்வைப்பு. முழு நிறைவை தரும்படியாக அமையக்கூடியதுதான் நம் காயகல்ப பயிற்சி. அப்ப இந்த வித்தினுடைய பெருமையை மகரிஷி ஒரு கவியில சொல்றாரு. வித்தளவு அழுத்தமோடு தூய்மை கொப்ப விளைவாகும் உடல் கெட்டு மனதின் தன்மை. வித்தினது பெருமையினை உணரா முன்னம் வீணாக அளவு முறை மாறி மீறி வித்ததனை செலவிப்பார் உயிர் நட்டமாம். வினை விளைவாய் நோய்கள் பல உருவெடுக்கும். வித்து உயிர் காந்தம் மனம் உடல் இவ்வைந்தும் விளைவறிந்த விழிப்போடு காத்தல் வேண்டும். அப்ப நகரும் காய்கல்ப பயிற்சி செய்து கொண்டிருந்தோமானால் நகரும் வேகம் குறையும், நிறைவு கிட்டும். இப்படி இருக்கும் பொழுது ஆண் பெண் அன்பாக இருப்பார்கள். அறிவாக இனிமையாகத்தான் வாழ்க்கையில் இருக்கும். வாழ்க்கையில் வெறுப்பு இருக்காது. அது மட்டும் இல்லாமல் குழந்தை என்ற எண்ணம் இல்லாத அளவில் உறவு கொள்ளும் போது சடங்கு மாதிரி தான் இருக்கும். அதே தன்மைதான் குழந்தைக்கும் வரும். அப்ப பால் உறவு பலம் பெறும். குழந்தைகள் உறவும் பலம் பெறும். அப்ப பெரும் பங்கு ஆண்களுக்கு வித்து அணுக்கள் குறைந்து இருப்பது, உயிரணுக்கள் வழியிலேயே இறந்து விடுவது அல்லது இல்லாமல் இருப்பது, இது பெண் மீது பழி சுமத்துவது. மேலும் இதுக்கெல்லாம் காயகல்பம் செய்தீர்களானால் வித்து அணுக்கள் உற்பத்தி அதிகமாகும். அந்த வித்து அணுக்கள் அதிகம் உற்பத்தி ஆகும் போது உயிரணுக்களும் அதிகமாக உற்பத்தி ஆகும். மேலும் ஆணாக பெண்ணாக பிறப்பதற்கு ஆண் தான் காரணம். பெண்ணிடம் XX குரோமோசோம்கள் இருக்குது, ஆணிடம் XY குரோமோசோம்கள் இருக்குது. அடுத்தது கருவுற்ற காலத்தில் பெண்ணிடம் எப்படி நடந்து கொள்வது? அனைவரும் அன்பாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும். விருப்பப்பட்டதை சாப்பிட வைக்கணும். குழந்தை வளர்ச்சி கருப்பை விரிகிறது, மலக்குடல் அழுத்துகிறது, மலச்சிக்கல் சிறுநீர் இவை தங்கினால் குழந்தையை பாதிக்கும். திருமூலர் தான் மாதா வயிற்றில் மலம் சிறுநீர் தேக்கம் இருந்தால் குருட உதிரம் ஜலம் மிகில் மூங்கி ஊமைன்னு சொல்றார். அதே இது மகரிஷி நம்ம அடக்கக்கூடாத சக்திகள் என்பதுல இதெல்லாம் சொல்லியிருக்கிறார். அப்ப இதெல்லாம் பராமரிக்க வேண்டும். பன்னிக்குடம் வளர வளர நீர் குறையும், அழுத்தும் பொழுது உறுப்பு வளராது, போலியோ வரும். அப்புறம் வயிறு அழுத்தம்படியாக எந்த வேலையும் அந்த தாய்மையாக இருக்கும் பொழுது பெண்கள் செய்யக்கூடாது. உளவியல் ரீதியாக கருவுற்ற பெண்ணை யாராவது வெறுப்பாக அன்பாக பார்த்தார்கள் என்றால் அது அந்த குழந்தையையும் பாதிக்கும்.
அந்த குழந்தையும் அந்த மனிதர்களிடம் அன்பைத்தான் காமிக்கும், வெறுப்பைத்தான் காமிக்கும். அப்ப பெண்ணின் மனோபாவம் குழந்தையும் பாதிக்கிறது. இதுதான் தாயை போல பிள்ளைங்கிற அந்த பழமொழி வந்தது. முன்னோர்கள் ஒன்னும் சும்மா சொல்லி வைக்கல. கருவான நேரம் தான் குழந்தை பிறந்த நேரம். மகிழ்ச்சியாக குடும்ப குலக்கொழுந்து வாழையடி வாழையாக நம்மளுக்கு வாரிசு வரப்போகுது என்று சந்தோஷமாக கவனிக்க வேண்டும், உபசரிக்க வேண்டும். நல்ல நூல்கள், கதைகள், இசைகள், பெரியவர்கள் இடம் பேசிய தெரிந்து கொள்ள வேண்டியது எல்லாம் பழகிக்கொள்ள வேண்டும். சத்தான சரிவிகித உணவு சாப்பிட வேண்டும். அதுக்குத்தான் வளகாப்புன்னு ஒண்ணு வச்சு அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. அப்ப வயிற்றில் கை வைத்து எப்ப கரு உருவானதோ அதிலிருந்து குழந்தையிடம் தாயானவர் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். நான் உனக்காக தான் வாழ்றேன், உனக்காக தான் சாப்பிடுறேன், நீ நல்ல அறிவுடையவனாக, ஒழுக்கமுடையவனாக, ஆன்மீக நேயம் கொண்டவனாக, பிறருக்கு நன்மை தரக்கூடியவனாக, இணக்கத்தோடு வாழணும், இயற்கையை மதித்து வாழணும் அப்படின்னு சொல்லி 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 நீங்க அப்படியே கைய வச்சு பேசிட்டு வந்தீங்கன்னா அதே மாதிரி தான் குழந்தை வரும். இதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. இதுக்கு ஒரே இப்போ திருப்பூர்ல வெற்றி டெஸ்ட்ல கர்ப்பகிரகா என்ற ஒரு கிளாஸ் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. தற்போது சுகப்பிரசமும் குறைந்துள்ளது. அதுக்கு ஒரே தீர்வு இந்த அறிவு தான் வளரணும். ஆணிடம் பெண்ணிடம் இந்த அறிவை மேம்படுத்துவதற்குத்தான் 14 வயசுலேயே காய்கல்ப பயிற்சியை கொடுத்து விட்டார். குழந்தை உளவியல் என்று அதையும் தெரிஞ்சுக்கணும். இந்த கருத்தடுப்பு மாத்திரை, உடல் எடை குறையும் மாத்திரைகளை சாப்பிட்டால் நோய் தான் வரும். குழந்தையை நன்றாக அது மென்மையானது தூக்க கத்துக்கொள்ளணும், அதை பராமரிக்க கத்துக்கொள்ளணும். இதுக்கெல்லாம் அந்த பாலப்பருவம், குமாரப்பருவம் அப்படிங்கிற அந்த புக்குகளை பார்த்து தெரிஞ்சுக்கணும். இந்த உடல் எடை குறைப்பதற்கு ஒரே வழி உழைப்பு, உடற்பயிற்சி, காயகல்பம் தான். அப்புறம் பால் கொடுத்தா அழகு போய்விடும் என்று நினைப்பது தவறு. குழந்தைக்கு நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கும். தலையை வருடி கொடுத்து அன்பாக அந்த பாலை கொடுக்கும் பொழுது அன்பு பண்பு எல்லாம் வளரும். பால் கொடுக்கும் வரை தாம்பத்தியம் இருக்கக்கூடாது. பெரியவர்கள் சொல்வார்கள், பால் செரிக்காது, மாந்தம் என்பது விஷத்தன்மையுடையதாக மாறிவிடும். அதுக்கடுத்தது நீர் காய வைத்து குளிர வைக்கணும். குளிர் நீர் சேர்க்க கூடாது. பக்கத்தில் படுக்க வைத்து கொள்ள வேண்டும். பக்கத்தில் படுத்து வைத்து கொண்டால் உறவு நீடிக்கும், அன்பு பெருகும். அடுத்தது உணவுல பொருந்தும் உணவு, பொருந்தா உணவு தெரிஞ்சுக்கணும். காரமாக இருந்தால் பேதியாகும். சிறுநீர் கழித்து ஈரமானால் சளி பிடிச்சுக்கும். காலையில சூரிய ஒளி காட்டணும், அப்பதான் கண் பார்வை இருக்கும். பெரியவர்கள் யாராவது இருந்தா சொல்லுவாங்க, கொஞ்சம் கொண்டு போய் காலையில வெயில்ல காட்டிட்டு வாங்க குழந்தைய அப்படின்னு. அப்பதான் மேம்பாடு இருக்கும். அடுத்தது புலன்கள் கட்டுப்பாடு இல்லாமல் இருப்பது ஆன்மீக மேம்பாட்டு சாத்தியம் இல்லாமல் போகிறது. அது 5 அளவு முறை வந்துருச்சு. அடுத்து எல்லாமே செயல் விளைவு தத்துவம் எல்லாமே இதுல அடங்கிடும். மேம்பாடு அடைவதற்கு ஆற்றல் செலவு செய்யாமல் அளவு முறையோடு நிறுத்தினால் எல்லாமே ஆற்றல் பெருகும்னு முதல்லயே சொல்லியிருக்கிறேன். வித்து ஆற்றல் பெருகும், உயிராற்றல் பெருகும், காந்த ஆற்றல் பெருகும், உடல் மனம் நல்லா இருக்கும். அப்ப ஆன்மீகத்தில் மேம்பாடு காண முடியும். இந்த பால் உறவினால் அதிக சக்தி நேரடியாக வெளியேறுகிறது. மன ரீதியாக சிக்கிக்கொள்வது. அந்த வித்தை மேலேற்றினால் மெய்ஞானம், வித்து சக்தியை கீழேற்றினால் பால் உணர்வு. அப்ப நினைவாற்றல், முடிவு எடுப்பது, தெளிவு கிடைக்காது, கெடுத்துவிடும். அப்ப பால் உணர்வு காலம் சோர்வு, இடுப்பு வலி, கண் எரிச்சல் வந்தால் தள்ளி போடலாம். நீங்கள் அளவு முறை மீறிவிட்டீர்கள் என்று உங்களுக்கு அறிவு. காலையில் வித்து கழிந்தால் உபரியாக இருந்தது கழிந்தது என்று.
அடுத்தது எண்ணங்களால் வெளியேறினால் உடல், மனம், உயிர், காந்தம், ஆரோக்கியம், இன்பம் எல்லாம் கெட்டுடும். அப்போ உடல் ரீதியாக இல்லாமல் மன ரீதியாக வெளியேறுவது. அதற்கு என்ன ஒரே தீர்வு? காய்கல்ப பயிற்சி தான். அந்த வெறித்தனம் இருக்காது, நரம்பு பலவீனம், நோய்க்கு ஆட்பட்டு விடுவது. அப்ப அந்த மாணவர்களுக்கும் தடமாற்றமும் வராது. இப்போ உடல் பாதிச்சது அப்படின்னா மருந்து சாப்பிடலாம், சரி பண்ணிக்கலாம். ஆனால் மன பாதிப்பு, உடல் கரு பாதிப்பு, வித்து பாதிப்பு, பெற்றோர் முன்னோர் வழி நோய், இதுக்கெல்லாம் 2 வழிதான் இருக்கு. ஞானிகளின் தொடர்பு, காய்கல்ப பயிற்சி. பெண்கள் மான் பயிற்சியை செய்து கொள்ளலாம். பால் உணர்வு என்பது சிற்றின்பம். நம்ம அப்படியே ஆன்மீகத்துல மேம்பாடு அடைஞ்சு ஆல்பா, தீட்டா, டெல்டா என்று போகும் பொழுது பேரின்பம். இதை விட பேரின்பம் நம்ம எங்கேயும் நித்தியானந்த தவம் செஞ்சு பாருங்க. தவம் செய்கிறவங்களுக்கு இறைநிலை தவம் உணர்ந்து பாருங்க. அந்த பேர் இன்பம் எதுலையுமே கிடைக்காது. அப்போ இது சிற்றின்பம், அது பேரின்பம். அதுதான் அந்த சூடலக்கும் கருவியிலே மகரிஷி சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்கு நம்ம ஆன்மீகத்துல மேம்பாடு அடையும் பொழுது இதெல்லாம் இன்பம். இந்த சிறுநீர் பை நிறைஞ்சா சிறுநீர் வெளியேற்றுறோம், மலம் நிறைஞ்சா மலத்தை வெளியேற்றுறோம், வியர்வை துவாரங்களின் வழியாக வருது. இது ஒரு துவாரம்தான், வெளியே போகுது, இன்பம். அவ்வளவுதான். அதை நல்லா புரிஞ்சிட்டு குறைவான வித்தணுக்கள் இருப்பதற்கு அந்த ஆண்கள் தீய பழக்கம், போதை, சிகரெட் இந்த மாதிரி இருந்தா அந்த வித்தணுக்கள் குறைவாகத்தான் இருக்கும். அப்ப நல்ல பழக்கங்களை, நல்ல குணங்களை, நல்ல செயல்களை வைத்துக் கொள்வதற்கு இந்த காயகல்பம் தான் சிறந்த மருந்து. அப்ப சரியான உணவு, அதுக்கும் காய்கல்பம் தான் வரும். எவ்வளவோ இன்பம். இதை கடந்து இந்த பால் உணர்வு வேட்பை கடந்து எத்தனையோ இன்பங்கள் இருக்குது, பேரின்பங்கள் இருக்குது. உடல் அழியக்கூடியது, உயிர் அழியக்கூடியது. ஆனா இந்த பேரின்பத்தோடு சென்றால் அவ்வளவு இன்பமாக இருக்கும். இத்தனை நாள் இதை விட்டு விட்டோமே என்ற சிந்தனை தான் நம்மளுக்கு நாளாக ஆர்வம் கூட்டி ஆன்மீகத்தில் ஈடேறச் செய்யும். அதுதான் மகரிஷி கடைசியா ஒரு கவி சொல்லி முடிச்சுக்கிறேன். தீய வினைப்பதிவுகளை திருத்தி போக்கி தெளிந்த அறிவின் விழிப்பில் நிலைத்து என்றும் தூய வினை தேர்ந்தாற்றி துன்பம் நீக்கும் தொழில்களையே கடமையென தேர்ந்து செய்து மாயமெனும் மறைபொருளாம் அறிவறிந்து மண்ணுலகில் உயிர்கட்கு துன்பம் நீக்க நேயமுடன் தொண்டாற்றி இன்பம் துய்க்கும் நிறைவாழ்வாம் நெறியதுவே யோகமாகும். அப்ப பால் உணர்வு சொன்னேன், அது கடைசியில பார்க்கலாம் அப்படின்னு. அது கடைசியில் வந்துருச்சு. பால் உணர்வு, பால் உறவு, ஆன்மீகம் இவை 3ம் வெவ்வேறு அல்ல. பால் உணர்வு வந்தா அந்த வித்துனாதான் கெட்டு போகுது. உறவு சரியில்லைன்னா பிணக்கு இல்லறம் இனிக்காது. அப்ப எல்லாமே இது எல்லாம் நல்லா இருக்கும் பொழுது சிறு வயதிலேயே கெட்டிப்பட செய்து விட்டால் அந்த ஆன்மீக மேம்பாடும் நல்லா கிடைக்கும். அப்ப இவை வெவ்வேறு அல்ல என்றும் ஒன்று மற்றொன்றை சார்ந்து இருக்கிறது என்று உணர்கின்ற போது வளமான சமுதாயம், வளமான குடும்பம், நிறைவான அமைதியான மகிழ்ச்சியான வாழ்வு, அற வாழ்க்கை, அன்பு, கருணை பெருகுவதோடு அமைதியான சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்று கூறி இதுவரை செவி மடித்து கேட்ட அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும்
எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த திருப்பூர்